ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். வாங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். நான் செஞ்சிருந்தேன் படும் கேவலமாக இருந்திருக்கும். என்ன ஒரு விலங்கமான தனம். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க எவ்வளோ கட்டியா பார்க்கவே சூப்பராகுதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போட்டி குழம்பு தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன் வைக்கணும் ஆசையாகவும் இருந்தது. ஆனால் ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன் வைக்கணும்னு. ஆனால் போய் வாங்கின்னு வரதுக்கு தான் பால் மாதிரின்னு யாரும் போகிறதுக்கு கிடையாது, வாங்கிறதுக்கு கிடையாது. தம்பி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. சரி சரிங்க அத்தை சொல்லிட்டு அதான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அம்மாவுக்கும் நல்லா செய்ய தெரியும், நான் பார்த்துக்கிறேன். எங்கள் அக்காவுக்கும் செய்ய தெரியும், அவங்களும் செஞ்சுக்கிறேன், நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுமாதிரி சங்கீதா பாப்பாவும் நல்லா செய்யும் சாப்பிட்டுக்கிறேன். நான் தான் செஞ்சது கிடையாது, புதுசு இப்போ தான். உண்மையிலுமே நான் இப்போ வந்து நான் ஆடெல்லாம் வச்சதுலாம் அந்த கறிக்கிட்ட மட்டும் நான் அவ்வளோ விருப்பப்பட்டு போகவே மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன், சாப்பிடவே மாட்டோம். அதனால் ஏன்னா செஞ்சு சாப்பிடணும் ஆசை, அவங்களும் செஞ்சு கொடுத்துறாங்க இல்லையா, நான் சாப்பிட்டுக்கிறேன் இல்லையா. அதனால் எனக்கு அவன் செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதனால தான் இப்போ செய்யலான்னு முடிவு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி சுத்தம் பண்ணுறது தெரியல. ஆனால் எப்படியா இருந்தாலும் பார்த்து செஞ்சுருவேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்க, இது அக்கா சொல்லி கொடுத்துறாங்க இப்படி சுத்தம் பண்ணணுமா, நல்லா சுண்ணாம்பு வச்சு தீர்த்தணும், வெந்நீர் வச்சு கொஞ்சம் வச்சு நல்லா சொன்னால் வந்துருமான்னு சொல்லி கொடுத்துறாங்க. நம்ம அதேமாதிரி ட்ரை பண்ணி சுத்தம் பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். செய்யலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அது வரைக்கும் போய் கொஞ்சம் லைட்டாக சுத்தம் பண்ணி நிறுங்க, நான் சுடு தண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். வாங்க எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். இங்கே பாரு, சும்மா வெள்ளையே கழுவி வேண்டாம் பாரு, சுத்தமான கழுவுறதுக்கு நல்லா அழகாக இருந்ததுமா. இதுமாரி அழகான கழுவி இருப்பாங்களா, சூப்பராக கழுவி வேண்டும் பாரு. இப்போ வந்து இது வந்து ஒரு குண்டலில் எடுத்து போட்டு தண்ணி அவ்வளோ தண்ணி வச்சு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு தரேன். அப்புறம் பொடி சாடித்துக்கு பாட்டமாக இருக்கும். சரியா? சரிம்மா. வேக வச்சு நல்லா அரிஞ்சு பொடி பண்ணி எடுத்துகிற மாதிரி பார்க்கலாம். சரிம்மா. அதுக்குள்ளே நீ வந்தாலும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சி வைக்கிற, வெங்காயம் அரிஞ்சு வைக்கிறேன். சரியா? சரிம்மா. சரி, நான் அவிச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகே. சரி, குழம்புக்கு தனியாக வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பேஸ்ட் எடுத்து வந்துக்கிறேன். அடுப்பில் குண்டானையும் வச்சு நல்லா சூடு எடுத்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ண வேண்டியதான். சரிம்மா. சரியா? எண்ணெய் நம்ம தேவையில்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், 2 பேரும் ஒரே டைமில் போதுன்றோம். எண்ணெய் சுடானா கடுப்படலாமா? உண்மையிலுமே அந்த போட்டி வந்து அழைச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஈஸியாகவே இருந்தது. நல்லா சத்து நேரத்தில் அழகாக க்ளீன் ஆகிடுது. சுத்தம் பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளையாக இருந்தது. அங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க பழகுதுண்ணா. நான் ரொம்ப சுத்தம் பண்ணேன், திட்டமாக அந்த மேலே தான் நல்லா வாய்ட்டி எடுத்தேன். ஆனால் அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஆமாம், லைட்டாக ஆவி காட்டி அந்த மேலே கற்று பூரா சொன்னது சூப்பராக வந்துடுது. இப்போ அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கிறேன் அழகாக. சரிம்மா, பார்க்கலாம். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோமா, அதை கூட அரிஞ்சு வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். தண்ணியோட இருக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி இஞ்சி போயிருந்தா ஆற்று போயிருந்தா அது தண்ணி லைட்டாக சுரக்குது, அதனால தான் அப்படியே இருக்குது. பாப்பா தக்காளி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேருங்க. அது சேர்த்துக்கலாம், ரெண்டுமே சேர்த்துக்கலாமா? வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஒன்றும் நல்லாயிருக்கும். சீனியர் சொல்லலாம் சொல்லி கொடுத்தாங்க. தக்காளி சேர்த்துக்கலாமா? சரிம்மா. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறோம். அது கூட உப்பு போட்டாங்கன்னா இப்போ நல்லா வதக்கி கொடுக்குறோம். சரிம்மா. சரி சரி. நாங்கள் வெங்காயம் தக்காளி வதக்குவோம், நீ என்ன இப்படி வாக்கிங் போய் வர சும்மா போட்டு நான் போட்டு அது தீங்கிடுமோன்னு ஒரு எண்ணத்தில் போட்டோம். நம்ம பார்த்து வாங்க போனோம், நம்ம பார்க்கறது. மசாலாம் போட்டு நல்லா இருக்கும். வாசனை சூப்பராக வருது. நல்லா வதக்கிறேன், வதக்கிட்டு தான் தண்ணி சேர்த்துக்கணும். மசாலாலாம் அப்புறம் சேர்த்துக்கணும். வாசனை இருக்குதா? பார்க்க அந்த கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நேரம் ஆயிடுச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தோட செஞ்சுருக்கணும். நான் வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வீட்டு வேலை கொஞ்சம் செய்ய கொஞ்சம் நேரமாக ஆயிடுது. சரி, நம்ம சாயந்தரமாக செய்யலான்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ வந்து மணி 5 மணி இருக்கும். 5 மணி இருக்குமா? 6 இருக்கும். 6 இருக்குமா? நான் செல்லு பார்க்கல. இந்த நேரத்துக்கு செய்கிறேன், கரெக்டான டைம் இருக்கும். ஏதோ நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க? ஆமாம். சரி சரி. இப்போ வந்து நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரிசி மிளகா தூள் தான், ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் கொச்சி வந்த பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து. சரிம்மா.
நமக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். சரிம்மா. ம். பாப்பா நல்லா குழம்பு கொச்சி வந்துடுது. இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சரிம்மா. பார்க்க சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கூட வந்து நம்ம புதினா கொத்தமல்லி அரைஞ்சி வச்சிருந்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சரிம்மா. இன்னும் ஒரு கொதி வந்து இறக்கலாம். அதான் சுட சுட்டணும். போட்டி குழம்பு ரெடி. கடல் குழம்பு ரெடி. சொல்லும் போது வாயில் வேற எச்ச போகுது. சரிம்மா, நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க எவ்வளோ கட்டியா பார்க்கவே சூப்பராக இருக்குதா. நம்ம போட்டு சாப்பிட்டு பார்க்குறோம். சரிம்மா. சுட சுட சோறு போட்டு. சரியா? சரி வாங்க பார்க்கலாம். சரி சாப்பாடு போடணும் பார்க்கலாம். என்ன எப்படி இருக்கு போட்டி குழம்பு? போட்டி குழம்பு சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். எப்படி இருக்கு மாமா? இன்னும் யாரும் சாப்பிடாம எங்க உட்கார வச்சு டேஸ்ட் பண்றாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு 2 பலியாடு சிக்கி உங்களை விட முடியுமா? அதனால் உங்களை வச்சு டேஸ்ட் பார்க்குறோம். ஆமாம். அம்மா செஞ்சதுனால தான் போட்டி குழம்பு நல்லா இருக்கு. நான் செஞ்சிருந்தா படும் கேவலமாக இருந்திருக்கும். என்ன ஒரு விலங்கமான தனம். சரி சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து நேற்று போட்டி குழம்பு வந்து சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ண யார் வந்து டேஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. மாமாவும் அக்காவும் தான் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. மாமா அக்கா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கின்னு வந்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்பப்பெல்லாம் டைம் கிடையாது அப்பப்பெல்லாம் வந்து அக்கா மாமா வந்து பார்த்துட்டு போவாங்க. காலைல வந்து மாமா கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாமா வந்து வெளியில் தான் இருக்கிறதுனால சரி நான் வாங்கிட்டு வந்து தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எப்பயும் வந்து பார்க்குற மாதிரி வந்தாங்க. அவங்களுக்கு மாமா இட்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அதனால் அவருக்கே செஞ்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கே வந்து சாப்பாடு போட்டாச்சு. மாமா அக்கா எல்லாமே வந்து சாப்பிட்டு வந்து சூப்பராக சொல்லிட்டு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டி குழம்பு யார் வச்சு நான் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சங்கீதா அக்கா. நெக்ஸ்ட்டு வந்து அம்மா. இவங்க 2 பேரும் செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா வந்து அவங்க அம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் எங்கள் பெரியம்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் சங்கீதா அக்கா கையால் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ அவங்க கையால் அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. மொத்தம் 4 பேர் கையால் வந்து அம்மா சாப்பிட்டுருக்காங்க. நான் 2 பேர் கையால் வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் போட்டி குழம்பு பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் மறக்காமல் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டேன். டாட்டா பாய்.